திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. உங்கள் பெயருன்னு பார்த்தா சிந்தாமணி, வயது 26 வயது. இவங்க ஜாதி இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா துலாம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா பிஏ முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா நெட்ஒர்க் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. இவங்க சம்பளம்னு பார்த்தா 15,000 சம்பளம் வாங்குறத சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 3 வீடு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. வீடு வந்து வாடகைக்கு விட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க நிலம்னு பார்த்தா 15 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா 2வது திருமணம் தான். முதல் திருமணம் வந்து விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு யாரும் இல்லை, நான் அப்பா அம்மாட்ட தான் இருந்தேன், அப்பா அம்மாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமியார் மாமனார்கிட்டயே அவர் போயிட்டாங்க, விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தெல்லாம் எதுவும் இல்லை, 6 மாதத்துலேயே விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வீடு சொத்தெல்லாம் நிறைய இருக்குது, வரக்கூடிய மணமகன் என்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா தூத்துக்குடியில் இருக்கிறத சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து அழகாக இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் வந்து நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு ஃபோட்டோ மறைச்சி போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இவங்க பெயருன்னு பார்த்தா ஸ்னேகா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா கும்பம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா எம்எஸ்சி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா ப்ரைவேட் கம்பெனியில் ஜாபில் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 5,000 20,000 சம்பளம் வாங்குறதுன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்து ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 3 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிலம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம் தான். நான் எதுனா வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா தூத்துக்குடியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் வந்து படித்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்காதவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நல்ல வேலையில் இருந்தாவே போதும், என்ன கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்கீங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.